ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம MGR 96 சேனலோட லெவல் அப்கிரேஷனுக்காக நம்ம இந்த ஐபேடை வாங்கியிருக்கோம். iPad 9th ஜென்ரேஷன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த எம்ஆர்பியில் நம்மளால் கொடுத்து வாங்கவே முடியாது. எப்படி வாங்கியிருப்பேன்னு உங்களுக்கும் தெரியும். கண்டிப்பாக ஆஃபரில் தான், அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் நம்ம ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ, அப்புறம் எதுக்காக இதை நம்ம வாங்கியிருக்கோம், இதோட பர்பஸ் எதுக்கு அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாக்ஸை ஓவராலாக சுற்றி காமிச்சிட்றேன், என்ன இருக்குன்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. சில பேருக்கு தோணலாம் வெறுப்பாக இருக்கும், ஐஃபோன் ப்ராடக்ட்டே அன்பாக்ஸ் பண்ணி எல்லாம் அதை வீடியோ ஷார்ட்ஸ் போட்டு எல்லாம் போர் அடிச்சிருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி, ஏன்னா நம்மளால் வாங்க முடியலன்ட்டு. எனக்கும் இது வந்து இன்னும் பக்கெட் லிஸ்ட் கிடையாது, கோலும் கிடையாது, ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கணும்னு சொல்லவும் மாட்டேன். ஏன்னா இப்போ எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஐபேடில் எந்த இது ஐபேட்னா டேப்லெட்டில் எந்த இது வாங்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, ஓகே நான் ஆல்ரெடி ஐஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லேகிங் இஷ்யூ கிடையாது. அதனாலேயே சரி ஓகே இந்த பிராண்டுக்கே போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இது வந்திருக்கேன். மற்றபடி இது ஒன்றும் பக்கெட் லிஸ்ட்டும் கிடையாது, ட்ரீம் கிடையாது. இதோ இப்படி தாங்க இருக்கும் உள்ள. ஆனால் பேப்பர் வேப் பண்ணியிருந்தாங்க, பயங்கரமாக இருந்தது. அது அன்பாக்சிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில், நீங்கள் பாருங்கள். இது எடுக்கிறது ஓகே. இதை ஃபஸ்ட் நான் கையில் எடுத்து காமிச்சிடணும். நல்லா கிளாஸியாக இருக்குது, இந்த மெட்டல் ஃபினிஷ்ட். இது எதுக்குன்னா அந்த ஸ்டைலிஷ் பண்ணை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கான ஒரு மேக்னெட்டிக். இந்த லோகோவில் ஒன்றும் ப்ரௌடு கிடையாது. அப்புறம் இங்கே வந்து இந்த பட்டன் பழைய மாடல் 5 இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங் யூஸ் பண்ணது 5 இயர்ஸ் தான். அந்த மாதிரி இதில் அழகாக இங்கே மேலே லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டன் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம், ரொம்ப குட்டியாக இருக்குது. கேமரா ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை, ஃப்ரண்ட் கேமராலாம். இது நம்ம வாங்கினதுக்கான முக்கியமான காரணமே எடிட்டிங் பர்பஸ்க்காக தான். இப்படி தாங்க இருக்கும். இந்த லேண்ட்ஸ்கேப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த அனிமி இதில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். எந்த வீடியோ? நம்ம அன்பாக்சிங் வீடியோ ப்ளே பண்ணோம். வந்துருச்சு, அதை நீ தான் அன்பாக்ஸ் பண்ணணும். ஆமாம், அதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். ஏமாம்மா நீ வேறு நினைக்கிறாரு பாரு. அப்புறம் வந்துட்டேன். இப்படி பண்ணால் இந்த மாதிரி ஆகிடுது. நிறைய ஒரு ஸ்மார்ட் கெஜெட்ஸ்லாம் இருக்குது. ஸ்மார்ட் கெஷர்ஸா அது என்னன்னு சரியாக தெரியலை, வாயில் வரல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ஆப்ஸ் எதுவும் நான் அதிகம் இன்ஸ்டால் பண்ணல. நம்ம எடிட் பண்ணுறது இந்த VNல தான் மேக்ஸிமம் இல்லை, எப்பயுமே அதான் எடிட் பண்ணுறேன். அப்புறம் யூடியூப் ஸ்டுடியோ ஒரு 4 ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃப்ளிப்கார்ட்டில் என்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பிக் பில்லியன் டேல தான் ஆர்டர் போட்டு அமௌண்ட்டு டெடெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகலை. அது வந்து 4 நாள் கழித்து தான் அமௌண்ட் நம்மளுக்கே ரிட்டர்ன் ஆகுது. சரியான ஃப்ராடு பண்ணுறாங்க. இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்குது. இப்படி ஒரே இதில் வச்சுட்டு 2 விண்டோவை யூஸ் பண்ணுறதுக்கு. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்பிளே கிளாரிட்டி ஆகட்டும், நம்ம டச் பண்ணி யூஸ் பண்ணுறதாகட்டும், ஒரு ஒர்த் ஃபார் மணி, நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கணுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்குது. அதுக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் இந்த அட்டைப்பெட்டிக்குள்ள அவ்வளோ பேப்பர் இல்லை. அப்புறம் வேறு என்ன, எப்பயும் போல் இந்த ஆப்பிள் ஸ்டிக்கர், இந்த அடாப்டர் இருக்கிறதுலையே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த அடாப்டர் கொடுத்தது தான். இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு கேபிள் இருக்குது, அது கட் ஆயிடுச்சுன்னா அடுத்து இதை எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அடிஷ்னலாக அடுத்த வருஷம் அந்த டப்பாவோட சைஸை கம்மி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை வைக்கிறதுக்காக அந்த ஹைட்டை வச்சுருக்காங்க. எப்படியும் அதை கட் பண்ணும்போது அந்த ஹைட்டையும் கம்மி பண்ணிடுவாங்க. அப்புறம் இதோட கேமராவை நான் காட்டுறேன் இப்போது. சொல்கிற அளவுக்கு ஒன்றும் ஹைலைட்லாம் கிடையாது. நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்ட் டேப்பில் எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. பட் ஃப்ரண்ட் கேமரா வாஸ் ஓகே, அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஐபேடில் வந்து iPad 10th ஜென்ரேஷன் எடுக்கலான்ட்டு இருந்தேன். 9th நான் மாறுறதுக்கான காரணம், எப்படியும் நம்ம அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 10 வாங்கினாலும் இப்போ 64 GB தான் வாங்கணும். ஏன்னா அது 40,000 கிட்ட வருது. இதனால் இப்போ ஆஃபரில் எவ்வளோ வாங்கணும்னு சொல்ல மறந்துட்டேன். 21,900 ரூபாய் நம்ம எடுத்தேன்னு நினைக்கிறேன். இதில் டார்க் மோடு போட்டிங்கனாலே பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டிஸ்பிளேவே. ஸோ இப்போதைக்கு நமக்கு 9 போதும். அது இல்லாமல் இப்போது அந்த பெசல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக பிடிச்சி யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், கை வச்சு இந்த பக்கமும் சரி இந்த பக்கம். ஆனால் 10ல் அந்த மாதிரி இருக்காது. 10ல் இந்த மாதிரி குட்டியான ஒரு எட்ஜஸ் தான் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெட்டலாக இருக்கனால நீங்கள்
டச் ஃபீலே நல்லாயிருக்கும். இன்னும் இந்த பிராண்டிங் ப்ரொமோட் பண்ணுற மாதிரியே இருக்குது, ஒரு ஃபீலாக இருக்குது. பிராண்டிங் ப்ரொமோஷன் நினச்சிக்காதீங்க. இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ ஒன்லி ஏன்னா சிஸ்டம் வச்சுட்டு நம்ம அங்கங்கே எடுத்துகிட்டு சுற்ற முடியாது. அதனால் இந்த மாதிரி காம்பேக்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருக்கோம். அடுத்து இதோட ஸ்டைலிஷ் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன், அது வரட்டும். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஐபேடுக்கு பேர் வந்து நான் வந்து க்ரீஸ்னு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இந்த கலர் பார்த்தா அந்த வண்டிக்கு தடவை வர கிரீஸ். நீங்கள் கிரேஸ் நாடுன்னு நினச்சிடாதீங்க, கிரேஸ் கண்ட்ரி கிடையாது. வண்டிக்கு தடவை வாங்கலாம் அந்த கிரீஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து வைஃபை 64 GB வேரியண்ட். நம்மளுக்கு இந்த செல்லுலார் மாடல் 250 GB வாங்குகிற அளவுக்குலாம் இப்போது நீடு கிடையாது இப்போதைக்கு எடிட்டிங். ஸோ அதுக்காக ஒன்லி இதை வாங்கியிருக்கோம். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அது ஸ்டைலிஷ் வரட்டும். அது எந்த அளவுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து 5 இயர்ஸில் கொடுத்துருக்கிற மாதிரி இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிரும். ஏன்னா இப்போ நான் 64 GB வாங்கி யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், டேட்டா ஃபுல்லாக என்ன சொல்கிறதுனா, ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லை எந்த டேட்டாவாக இருந்தாலும் நம்ம இப்படி ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாகிடும். சீக்கிரமாகவே 64 GBன்றது எவ்வளோ சீக்கிரம் ஃபுல்லாகணும் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம ஃபில் பண்ணும்போது நம்ம அடுத்து ஆண்ட்ராய்டுக்கு இதை மூவ் பண்ணுறதுனா கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நம்ம மாற்றிட்டு இருக்கிறதுக்கு அந்த லேசினஸ் தான் அவங்களோட பிஸ்னஸ்ஸே. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், 128 வாங்குவோம். இது அப்படியே கண்டினியூ ஆகும். அடுத்து 258 வாங்குவோம். அடுத்து 1 TB அந்த மாதிரி போவோம். ஒரு டச் ஃபீலிங் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம விழுந்துடுறோம். அது ஒரு மெயினான ரீசன். மிஸ்டேக் இஸ் மைண்ட். இது அப்படியே தம்ப்நெயிலுக்கு நம்ம ஃபோட்டோவாக எடுத்துக்குவோம். அன்பாக்சிங் ஆப்பிள் ஐபாட் அப்படின்னு போட்டால் தான் பார்க்குறாங்க. நார்மலாக டேப்னு சொன்னால் யாராவது பார்ப்பாங்களா? எல்லாம் இந்த லோகோன்ட்டு இந்த லோகோவில் விஷயமே கிடையாது. அதில் இருக்கிற அந்த சரக்கு தான் மேட்ரு. சரக்கு மீன்ஸ் அதோட பர்ஃபார்மன்ஸ் தான் மேட்ரு. ஃபஸ்ட்டு அதோட பர்ஃபார்மன்ஸ், அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு நமக்கு தேவை இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் ஆகும். ஏன் எதுக்கு இருக்குன்னு தெரியாமல் வாங்கிட்டீங்கன்னா அது அடிக்ஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் அது நமக்கு தான் பிரச்சனை. ஓகே, இவ்வளோதான் அந்த ஐபாடை பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்குது. இது எதுக்குன்னா, மொத்தத்தில் நம்ம பெரிய விஷயம் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி இது. ஸோ ஒன்லி நம்ம இதை வாங்கியிருக்கோம். பை ஃப்ரம் MGR 96.